நாட்டின் 69வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் தேசிய கொடி ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் சமாதான புறாக்களை விண்ணில் பறக்கவிட்டார். முன்னதாக காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நெல்லை அண்ணா விளையாட்டுத் தொடரில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஏற்றி வைத்தார். பின்னர் மூவர்ணங்கள் கொண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 500 பயனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சாதனை புரிந்த காவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருமதி சாந்தி பாலாஜி. மேலூர் நேதாஜி விளையாட்டுத் தொடரில் நடந்த சுதந்திர தின விழாவின் போது தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் சண்முகம் 242 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் சுதந்திர போராட்ட தியாகிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். தருமபுரி விளையாட்டு அரங்கில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. நாட்டின் 69வது சுதந்திர தின விழா புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஆகியோருக்கு மாவட்ட ஆட்சியர் கேடயங்கள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவித்தார். சுதந்திரம் என்பது